ஊமையோ நன்றி செவிடோ அப்படின்னா, நம்ம ஆச்சாரியர்கள் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, யாராவது முதல்ல சொன்னோம் இல்லையா, தீக்குறளை சென்றோதும்னு. யாராவது வந்து அந்த ஆச்சாரியர்கள்ட்டெல்லாம் வந்து அடுத்தவாளை பத்தி தப்பா பேசினா, சொல்லக்கூடாத விஷயங்கள சொல்லினா செவிடு மாதிரி கேட்காம இருப்பாங்களா? ஏங்க பதில் சொல்லுங்கன்னா, ஊமை மாதிரி பதில் சொல்லாம இருப்பாங்களா? ஏன் அப்படின்னா, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு தான் என் காது இருக்கு. நல்ல விஷயங்களை பேசுவதற்கு தான் எனக்கு வாய் இருக்கே ஒழிய, மற்றவற்றுக்கு என்னுடைய வாயோ, காதோ திறக்காது. அப்படிம்பதை சொல்லுவதாகவும், ஆச்சாரியனுடைய வைபவத்தை சொல்லுது. இது பெருமாளுடைய வைபவத்தை தாண்டி, ஆச்சாரியர்கள் எவ்வளவு உயர்ந்த குணத்தில் இருந்தார்கள், அவருடைய வைபவத்தை சொல்வதற்காகவும், இந்த ஊமையோ, அனந்தலோ, அ எமப்பெருந்துயில் பட்டாலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் அவனுடைய நாமம் பலம் சொல்லி, இதுதான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் மாயன் மாயன் முதல்ல மாயனை மண்ணுவடவரை மைந்தனை, இங்க அடுத்த ஒரு ஸ்டெப் மாமாயன் என்று அவனை வந்து ஒவ்வொரு கிரேடா ஏத்திண்டே போற. அப்படி அதே மாதிரி மாதவன் மாதவன் தவத்திற்கு மாதவன் அவனை அப்படியே ஏத்திண்டு அவனை நாமம் பலவும் சொல்லி. ஏன்னா நம்ம அதாவது எந்த நாமம் உனக்கு பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லிடலாம். ஆமா, அப்படி சொல்லி எழுப்பணும். ஏன்னா ஒருத்தங்களை எழுப்பும் போது என்ன சொல்லி எழுப்பணுமோ அதை சொல்லி எழுப்பினாதான் எழுந்துப்பாங்க. அப்படி வந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்று நாம் எல்லாரும் எழுந்திருக்கணும். அதாவது எழுந்திருக்கும் போதே இறை சிந்தனையோடு அறச்சிந்தனையோடு நாம் எழுந்திருந்தால் அன்றைய தினம் நல்ல நாளாக அமையும்.